அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். இப்போ நாம் தொடர்ச்சியாக அயனாக்கல் சக்திக்குரிய கேள்விகள் செஞ்சு கொண்டிருந்தோம் கடைசி வீடியோவில். இப்போ அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக நாம் அயனாக்கல் சக்திக்குரிய இன்னும் சில கேள்விகளை செய்வோம். அதில் நம்ம முதலாம் அயனாக்கல் சக்தி எப்படி வரிசைப்படுத்துகின்ற விளக்கமாக மிக தெளிவாக விஷயத்தை பார்த்தோம். அடுத்த பிள்ளைகள் இரண்டாம் மூன்றாம் அயனாக்கல் சக்திகளை வரிசைப்படுத்துறது. அடுத்தது சில மூலகங்களுக்கிடையே வேறு வேறு அயனாக்கல் சக்திகள் தரப்பட்டால் எப்படி அதை ஒப்புறது என்ற விளக்கத்தை பார்ப்போம். இதில் அடுத்தது இரண்டாம் அயனாக்கல் சக்தியை வரிசைப்படுத்துறதை பாருங்கள். பின்வருவனவற்றை இரண்டாம் அயன சக்தியினை வரிசைப்படுத்துக. அதில் முதலாவது கேள்வி லித்தியம், பெரிலியம், நியோன், ஆக்சிஜன், சோடியம். அதில் முதலாவது கேள்வி லித்தியம், பெரிலியம், நியோன், ஆக்சிஜன், சோடியம் இந்த மூலகங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதை வரிசைப்படுத்துறதுக்கும் அதே மாதிரியான ஒரு தியரியை ஞாபகப்படுத்திட்டு இந்த கேள்விகளை செய்யலாம். என்ன தியரியை ஞாபகப்படுத்தணும் என்றால், முதலாவது பாடமாக்கின ஓர்டர் தேவையில்லை. முதலாம் அயனாக்கல் சக்தி மிக கூடியதுக்கு சில ஓர்டர் சார்ந்த மூலகங்களுக்கு அது தேவைப்படாது. அடுத்த இரண்டாவது ஸ்டெப்பில் அங்கே சொல்லியிருக்கிற நாம் மிக குறைந்தது அதை இதில் அவதானிக்கணும். அதாவது இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிக குறைந்தது. அப்போ இரண்டாம் அயனாக்கல் சக்திக்குரிய வரைப்பு அதை அவதானிக்கணும். முதலாம் அயனாக்கல் சக்திக்குரிய வரைப்பில் மொடல்லாம் வரும், ஆனால் ஒரு இலத்திரன் குறையும். இரண்டாம் அயனாக்கல் சக்தி என்றால் ஒரு இலத்திரன் குறையும். முதலாம் அயனாக்கல் சக்தியில இருந்து ஒரு இலத்திரன் குறைஞ்சி இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரை எழுதணும். அப்போ முதலாம் கூட்டம் 18ஆம் கூட்டமாக மாறுது. ஒரு இலத்திரன் குறையுது. இப்போ சோடியத்தை எடுத்தா ஒரு இலத்திரன் குறைஞ்சா என்னது 10 இலத்திரன் நியோனுக்குரிய மூலகமாக மாறுது. அப்போ நியோன்ல இருந்து இலத்திரன் இழக்கப்படுறது எப்படி அப்படி பார்க்கணும். அது உண்ட குறைச்சி அதுக்குரிய கிராஃப் எழுதணும். அப்போ இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரைப்பு, இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரைப்பில் ஆக கூடரிக்கும் முதலாம் கூட்டம் இதில் இறங்கி அதே முதலாம் அயன சக்திக்குரிய அதே வரைப்புக்குரிய முடல் அப்படியே வரும். இது ஒன்று இரண்டாம் அயனாக்கல் சக்தி 2, 13, 14, 15, 16, 17, 18 ரைட் இப்படி வரும். ஆக குறைஞ்சது இரண்டாம் கூட்டம், ஆக கூடியது முதலாம் கூட்டம். அதில் மார்க் பண்ணி எடுத்து ஆக கூடியது முதலாம் கூட்டம், ஆக குறைஞ்சது இரண்டாம் கூட்டம். ஏலவலுக்குள்ள கேள்விகள் வாரந்தான் இந்த லிமிட்டுக்குள்ளதாக இருக்கு. பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாத்தையும் நான் தார ஓர்டரில் செய்து கொண்டு வாங்க. நான் தார தியரியை வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது, சரியான ஓர்டர் கிடைக்கும் பாஸ் பேப்பருக்கு. சரியா ரைட். அப்போ இந்த இடத்துல மிக கூடியது முதலாம் கூட்டம், மிக குறைந்தது இரண்டாம் கூட்டம். அதைத்தான் முதல்ல மிக கூடியது மிக குறைந்தது, மிக கூடியது மிக குறைந்தது இது எல்லாம் முதல்ல பாருங்க. ரைட். அடுத்ததுதான் சக்தி மட்டங்களுக்கு போகும். சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. அடுத்தது சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. அடுத்தது மூணாவது விடை சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை. அடுத்த மூணாவது விடயம் என்ன சொன்ன, சக்தி மட்டங்கள் சமனா இருந்தா அது மூணாவது வரைப்பு தான். வரைப்பு இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரைப்பு இந்த எழுதிருக்கேன். இந்த ஓடல்ல பார்த்தது இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சா இரண்டாம் அயனாக்கல் சக்தியை நீங்க வரிசைப்படுத்தலாம். அப்ப இதுல கவனிங்க பிள்ளைகள். தரப்பட்ட கேள்வியில மிக கூடியது லித்தியம், சோடியம் இரண்டும் இருக்கிறது. முதலாம் கூட்டம் மிக கூடியது I2 மிக கூடியது லித்தியம், சோடியம். அடுத்தது மிக குறைந்தது இரண்டாம் கூட்டம் மூலகம் இருக்கா, பெரிலியம் இருக்கிறது. அதை தொங்கல்ல போடுது. ரெண்டுக்கும் இடையில ஆக்சிஜனும் நியோனும் இருக்கிறது. அது ரெண்டையும் பாருங்க. அது ரெண்டையும் கொண்டு சக்தி மட்டத்தை பாருங்க. அது ரெண்டுல இரண்டாவது ஸ்டெப் சக்தி மட்டம். சக்தி மட்டம் பார்த்தீங்கன்னா இது 2, இதுவும் 2. சக்தி மட்டம் சமனா இருந்தா வரைப்புல பிரதியிடும். வரைப்புல பிரதியிடக்கூட ஆக்சிஜனுக்கு 2 16ஆம் கூட்டம், சாரி ஆக்சிஜன் 16ஆம் கூட்டம், நியோன் 18ஆம் கூட்டம். இதை குறிங்க சக்தி மட்டம். குறிச்சிங்கன்னா அதில் லித்தியம், சோடியம், லித்தியம் சோடியம் அதையும் குறிக்க. இதில் சக்தி மட்டம் 2, இதில் சக்தி மட்டம் 3. சக்தி மட்டம் கூடுனா அயனாக்கல் சக்தி குறையும். அது எல்லா அயனாக்கல் சக்திக்கும் தான். முதலாம் அயனாக்கல் சக்தி, இரண்டாம் அயனாக்கல் சக்தி, மூன்றாம் அயன சக்தி எது வந்தாலும் சக்தி மட்டம் கூடுனா கூட்டத்தின் வழியே அயனாக்கல் சக்தி எல்லாம் குறையும். ரைட். இப்போ அடுத்தது ஆக்சிஜனை நியோனை ஒப்பிட்டால் நியோன் தான் கூட இருக்கும். அடுத்தது ஆக்சிஜன் வரும். அடுத்தது மிக குறைவு
சரியா பிள்ளை? இப்படி ஓடுறார். அடுத்தது இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. இரண்டாம் அயனாக்கல் சக்தியை வரிசைப்படுத்துறது. நைட்ரசன், ஆக்சிஜன், குளோரின், நியோன், கார்பன், போரான். இதெல்லாம் பாருங்க. இரண்டாம் அயனாக்கல் சக்தியை வரிசைப்படுத்துறத பாருங்க. அப்ப இதுல முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னால், மிக கூடியது மிக குறைந்தது. மிக கூடியது மிக குறைந்தது இல்லை. மிக கூடியது முதலாம் கூட்ட மூலகம், மிக குறைந்தது இரண்டாம் கூட்ட மூலகம். அது அங்கே இல்லை. அப்போ அதை விடுவோம். ரைட். அடுத்தது சக்தி மட்டங்களோட எண்ணிக்கையை பாருங்க. சக்தி மட்டங்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இது 2, இது 2, இது 2, இதுவும் 2, இதுவும் 2, எல்லாம் 2 என்றால் ஒரே ஆவர்த்தனத்துக்குரிய வரைவுகளை போட்டு முடிவெடுத்தீங்க. சரி. ஆகவே இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கான வரைவு ஒரே ஆவர்த்தன மூலகங்களுக்கு இப்படி மாறிட்டு போகும். சரியா? இப்படி வந்து இதுவரையில் வரும். ரைட். 1, 2, 13, 14, 15, 16, 17, 18, நைட்ரஜன் 15, ஆக்சிஜன் 16, குளோரின் 17, நியோன் 18, கார்பன் 14, போரான் 13. அவ்வளோதான் இருக்கிறது. அப்போ I2க்குரிய ஓர்டர் உண்ட குறைச்சலிக்கு போகிற அதே மாதிரி வலை நெறிமாறல் முதலாம் அயனாக்கல் சக்திக்குரிய அதே மாதிரியான ஒரு வலை நெறிமாறல் தான் இங்கேயும் வருது. அப்போ ஆகக்கூடியது நியோன், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது குளோரின், அடுத்தது நைட்ரஜன், அடுத்தது போரான், அடுத்தது கார்பன். இந்த ஓர்டரில் இரண்டாம் அயன சக்தி அதுக்கு வரிசைப்படுத்தலாம். அடுத்தது மூன்றாவது வினா. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ். மிக கூடியது மிக குறைந்தது. அதான பார்க்கறது. மிக கூடியது மிக குறைந்தது அந்த இடத்துல பார்க்கலாம். மிக கூடியதுன்னு வரக்குள்ள சோடியம் மிக கூடியது, மிக குறைந்தது வரக்குள்ள இரண்டாம் கூட்டம் மெக்னீசியம் மிக குறைந்தது. இடைப்பட்டது அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ். இது என்ன தொகுப்புறீங்க? I2 இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிக கூடியது. I2க்குரிய இதை எடுக்கிறீங்க. அப்போ I2க்குரிய கிராஃபில் இதை போட்டாச்சு. இது எல்லாம் ஒரே ஆவர்த்தன மூலகம். அதுக்குரிய கிராஃபில் எழுதுனீங்கன்னா ஒரே ஆவர்த்தன மூலகம். அலுமினியம் இங்கே இருக்கும், அடுத்தது சிலிக்கன் இந்த இடத்துல இருக்கும், கார்பன் இந்த இடத்துல, அடுத்தது பாஸ்பரஸ் இங்கே இருக்கும், நைட்ரஜன் இருக்கிற இடத்துல இருக்கும். ரைட். 3 இருக்கிறது. ஆகவே சோடியம், அடுத்தது பாஸ்பரஸ், அடுத்தது அலுமினியம், அடுத்தது சிலிக்கன். இந்த ஓர்டரில் போகும். அடுத்தது மிக குறைஞ்சது மெக்னீசியம். I2 இப்படி ஒப்பிடலாம். நாலாவது வினா. குளோரின், ஆக்சிஜன், அலுமினியம், சிலிக்கன், சல்ஃபர், ஆர்கன். இதை பார்ப்போம். இதுக்கு இரண்டாம் அயனாக்கல் சக்தியை வரிசைப்படுத்துறது. மிக கூடியது குறைஞ்சது இல்லை. முதலாம் கூட்டமும் இல்லை, இரண்டாம் கூட்டம் இல்லை. இரண்டாம் அயனா சக்தி மிக குறைந்தது, இரண்டாம் கூட்டம் மிக கூடியது முதலாம் கூட்டம். அது ரெண்டும் இந்த இடத்துல இல்லை. ரைட். வடிவா கவனிங்க இந்த இடத்துல. ரைட். அடுத்தது சக்தி மட்டத்தை பாருங்க. சக்தி மட்டம் 3, இது 2, இதுலையும் 3, இதுலையும் 3, இதுவும் 3, இதுவும் 3. அப்போ 2, 1 தான் வருது. அப்போ ஆக்சிஜனுக்கு இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூட இருக்கு. அடுத்தது மற்ற ஓர்டர் ஆகும். இரண்டாம் அயன சக்தி ஆக்சிஜனில் கூட இருக்கும். இந்த இடத்துல ஆக்சிஜன் நீங்கள் சேர்க்க தேவையில்லை நினைக்கிறேன். இல்லாடி ஆர்கனை சேர்க்க தேவையில்லை. அந்த கேள்வியில் இருந்து ஆர்கனை விட்டு முரண்பாடான விஷயம் ஒன்று வருகிறது. சில டைமில் ஆர்கனுக்கு பெருமானத்தில் பெரிய பிரச்சனை வரும். அப்போ ஒரு சில அந்த முரண்பாடான கேள்விகள் வராது. அது தரப்பட்ட வினாக்களில் ஆர்கனை மட்டும் வெட்டிருக்கும். சரியாபலே A லெவல் சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம் நீங்கள் விளக்கத்தை வச்சு செய்கிற மாதிரி தான் A லெவலுக்குள்ள கேள்வி வரும். வித்தியாசமாக யோசிக்க தேவை. சரியா? ரைட். அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் கூட இருக்கும், குளோரின், அலுமினியம், சிலிக்கன், சல்ஃபர். அதை முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரைவில் ஒரு ஆவர்த்தனத்துக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரைவில் பிரதியிட்டு விடையெடுக்கும். குளோரின் இங்கே பிரதியிடலாம், அடுத்தது அலுமினியம் பிரதியிட்டு, சல்ஃபர் அடுத்த பிரதியிடலாம், சிலிக்கனும் இருக்கிறது. அடுத்தது சல்ஃபர், அடுத்தது குளோரின், அடுத்தது பாஸ்பரஸ் இல்லை, அடுத்தது அலுமினியம் இருக்குது, அடுத்தது சிலிக்கன். இந்த ஓர்டரில் இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கு விளக்கங்கள் வரும். ஓகே. அடுத்த மூணாம் அயனாக்கல் சக்திக்கும் 2 கேள்வி எழுதிக்குது, அதையும் பார்த்துட்டு போகலாம். மூன்றாம் அயனாக்கல் சக்தி வரிசைப்படுத்தும்.
அது இதே மாதிரி நீங்கள் மூன்றாம் அயனாக்கல் சக்தியும் இதே தியரியை வச்சு இதே மாதிரி வரிசைப்படுத்து. பிரச்சனை ஒன்றும் இங்கே வராது. இதே தியரியை வச்சு வரிசைப்படுத்து. ஆனால் கிராஃபில் மூன்றாம் அயனாக்கல் சக்திக்குரிய கிராஃபை பாருங்க. மூன்றாம் அயனாக்கல் சக்தி என்ற வகையில் மிக குறைந்தது மிக கூடியதான் பார்க்கணும். இதை சரியா? மூணாம் அயனாக்கல் சக்தி மிக கூடியது மிக குறைந்தது கிராஃபை பார்த்தா விளங்கு. இப்போ மூன்றாம் அயனாக்கல் சக்தி என்ன பிள்ளைகள், 2 இலத்திரன் இழக்கப்பட்ட இடத்திலிருந்து இன்னும் ஒரு இலத்திரன் இழக்கப்படணும். விளங்குதா? மூன்றாம் அயனாக்கல் சக்தி என்றால் 2 இலத்திரன் இழக்கப்பட்ட இடத்துல இருந்து இன்னும் ஒரு இலத்திரன் இழக்கப்படணும். அதை அப்படித்தான் வரிசைப்படுத்துறது. அப்போ கிராஃப் எழுதக்குள்ள அணுவனில் 2 குறைச்சிங்கன்னா சரி, சோடியத்துக்கு 2 குறைச்சா சோடியம் ஃப்ளோரின் இருக்கிற இடத்துல வரும். சோடியம் 11 இலத்திரன் 2 குறைக்கப்பட்டா 9. ஃப்ளோரின் இருக்கிற இடத்துல சோடியம் முதலாம் அயனாக்கல் சக்தி கிராஃபில் முதல் தான், ஆனால் அணுவனில் குறைச்சல் ரைட். I3 மூன்றாம் அயனாக்கல் சக்தி ஃப்ளோரின் இருக்கிற இடத்துல சோடியம், அடுத்தது அப்படியே வந்து 1 2 3 4 5 இதுவரையும் வந்தா சரியா? 2 4 6 7 இன்னொன்று வருது ரைட். அதே கிராஃப் மாடல் ரைட். முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம் 13 14 15 16 17 18. மிக கூடியது இரண்டாம் கூட்டம், மிக குறைந்தது மூணாம் கூட்டம் 13ஆம் கூட்டம். மூன்றாம் அயனாக்கல் சக்தி மிக கூடியது இரண்டாம் கூட்டம், மூன்றாம் அயனாக்கல் சக்தி மிக குறைஞ்சது 13ஆம் கூட்டம். இதன் அடிப்படையில் அதை வரிசைப்படுத்தும். தரப்பட்ட கேள்வி பாஸ்பரஸ், குளோரின், ஆர்கன், மெக்னீசியம், அலுமினியம் இந்த ஓர்டரை பாருங்க. இதில் முதலாவது ஸ்டெப் வந்து மிக கூடியது மிக குறைந்தது. மிக கூடியது இரண்டாம் கூட்டம் மெக்னீசியம் இருக்கிறது, எல்லாத்தையும் விட கூடியது மெக்னீசியம் இரண்டாம் கூட்டம் மூலகம். மிக குறைந்தது 13ஆம் கூட்டம் மூலகம், மிக குறைந்தது 13 என்றால் அலுமினியம் இருக்கிறது. இடைப்பட்டது பாஸ்பரஸ், குளோரின், ஆர்கன். இதை என்ன செய்யணும்? நீங்கள் சக்தி மட்டத்தை அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். உடல் விலங்கு அப்படியே மறந்துடக்கூடாது. கிராஃப் அடுத்த சக்தி மட்டம் அடுத்த இடத்துல பார்க்கணும். மிக கூடியது மிக குறைஞ்சது தான் முதலாவது யோசிக்கிறேன். அதை யோசித்து எழுதி போட்டு அடுத்த ஸ்டெப் சக்தி மட்டங்களை பாருங்கள். சக்தி மட்டம் என்று பார்க்கல பாஸ்பரஸ் 3, குளோரின் 3, ஆர்கன் 3. அப்போ சக்தி மட்டம் 3 என்றால் கிராஃபில் போட்டு விட எடுத்தது. கிராஃப் என்றால் எழுதி காட்டியிருக்கு. மூணாம் அயனாக்கல் சக்திக்குரிய I3க்குரிய கிராஃப் சரியா? பாஸ்பரஸ் 15 இங்கே வரும், குளோரின் 17 இங்கே வரும். அதே கூட்டம் மூலத்தை அதே இடத்துலாம் போடணும். இலத்திரன் 2 குறைஞ்சிட்டு வேற கூட்டம் மூலத்துக்கு கண்டு பிரதியிடக்கூடாது. அதே கூட்டம் மூலத்தை அதே இடத்துல பிரதியிடும். அடுத்து ஆர்கன் 18 இந்த ஓர்டரில், குளோரின், ஆர்கன், பாஸ்பரஸ் இந்த ஓர்டரில் வந்து இதுக்குரிய அயனாக்கல் சக்தி I3 மூன்றாம் அயனாக்கல் சக்தி ஓர்டர்மா. இதில் முதலாவது வினா 2 வினாக்கள் தான் தந்திருக்கிறேன். இரண்டாவது வினாவை பாருங்கள். ஃப்ளோரின், ஆக்சிஜன், நியான், கார்பன், பெரிலியம். சரியா பிள்ளைகள்? தியரியை தாரன் இப்படித்தான் வகைப்படுத்துறது. தியரியை தாரன் அதுக்கேற்றவாறு நீங்கள் அந்த தியரியை கிளியராக எழுதிட்டு போகலாம். ஃப்ளோரின், ஆக்சிஜன், நியான், கார்பன், பெரிலியம். ஃப்ளோரின், ஆக்சிஜன், நியான், கார்பன், பெரிலியம் இந்த மூலகங்களுக்கு வரிசைப்படுத்துறது. ஆகவே இங்கே பார்ப்போம். முதல்ல மிக கூடியது குறைஞ்சது மூன்றாம் அயனாக்கல் சக்தி, மிக கூடியது இரண்டாம் கூட்டம் பெரிலியம் இருக்கிறது. மிக குறைந்தது 13ஆம் கூட்டம் இல்லை. அப்போ ஃப்ளோரின், ஆக்சிஜன், நியான், கார்பன் இதை எழுது. அடுத்த ஸ்டெப் சக்தி மட்டத்தை பார்ப்போம். இதில் 2, இதுலையும் 2, இதுலையும் 2, இதுலையும் 2 சக்தி மட்டங்கள் சமனாக வருகிறது. அப்போ வரைப்பில் பிரதியிட்டு விடையெடுக்கும். ஆகவே மூன்றாம் அயனாக்கல் சக்தி வரைப்பு 2 குறைச்சி எழுதினா ஃப்ளோரின், நியானில் இருந்து அப்படியே இறங்கி வளமையான கிராஃப் இப்படி போய் 2 இடத்துல இறங்கி வரும் வளமையான கிராஃப் ரைட். 3 டைம் எழுத்தா தெரிஞ்சால் ரைட். ஆகவே இவ்விடத்தை முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம், 13ஆம் கூட்டம், 14ஆம் கூட்டம், 15, 16, 17, 18 இதில் இருக்கிறது. ஃப்ளோரின் 17, நியான் 18, அடுத்து ஆக்சிஜன் 14. ஆகவே பெரிலியம் அடுத்தது ஃப்ளோரின், நியான் அடுத்தது ஆக்சிஜன். இந்த ஓர்டரில் இதுக்குரிய அயனாக்கல் சக்தியை நீங்கள் வரிசைப்படுத்தலாம்.
சரியா பிள்ளைகள்? இந்த டைப்புக்குரிய கேள்வியில் எப்படி பிரச்சனை வந்தாலும் பாஸ் பேப்பரில் உள்ள கேள்வியை திரும்ப ஒருக்கா செய்து பாருங்கள். நான் எப்படி செய்யணும்னு ஓர்டரையும் கிளியராக உங்களுக்கு தந்திருக்கேன். அதை அந்த ஓர்டரில் செய்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் பிள்ளைகள். பின்வருவனவற்றின் அயனாக்கல் சக்தியை காரணங்களை ஒப்பிடுக. இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். மூணாவது நாலாவது கேள்வி நம்ம அயனாக்கல் சக்தியை ஓர்டராக்குறது கேள்வி தானே, அதுக்காக முதல்ல செய்து முடிச்சோம். ரைட். இப்போ பின்வருவனவற்றின் அயனாக்கல் சக்தியினை காரணங்களுடன் ஒப்பிடுக என்று கேட்டிருக்கிறது. ரைட். அப்போ இதுக்குரிய அயனாக்கல் சக்தியினை காரணங்களுடன் ஒப்பிடட்டாம். ஆகவே இந்த இடத்துல பிள்ளைகள் குறிப்பிட்ட சில வேற வேற மூலகங்களை தந்து வேற வேற அயனாக்கல் சக்தியை தந்து இங்கே ஒப்பிட சொல்றோம் இந்த பகுதியில். சரியா? அப்ப எப்படி ஒப்பிடுறது? அது ரெண்டு விளக்கங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. சார்பு கருவேற்றம் இலத்திரன் நிரம்பல் நிலை என்பவற்றின் அடிப்படையில் ஒப்பிடப்படும் என்று போட்டிருக்கு. அந்த ரெண்டையும் வச்சு கொண்டு முடிவெடுங்க. சார்பு கருவேற்றத்தையும் காணுங்க, இலத்திரன் நிரம்பல் நிலையும் காணுங்க. அந்த ரெண்டையும் வச்சு முடிவெடுங்க. அதாவது முதலாவது வினா, சோடியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தியையும் அலுமினியத்தின் மூன்றாம் அயனாக்கல் சக்தியையும் ஒப்பிடட்டார். சோடியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தியையும் அலுமினியத்தின் மூன்றாம் அயனாக்கல் சக்தியையும் ஒப்பிடட்டார். ரைட். சோடியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி இரண்டாவது வினாவில் முதலாவது சோடியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி, அடுத்தது அலுமினியத்தின் மூன்றாம் அயனாக்கல் சக்தி. இது இரண்டையும் ஒப்பிட சொல்லியிருக்கிறது. ரைட். வடிவாக கவனிக்க பிள்ளைகள். அந்த இடத்தை பாயிண்ட பார்க்கணும். சோடியத்தில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி என்ன, எந்த இடத்திலிருந்து இலத்திரன் இழக்கப்படும் என்ற பாயிண்ட பார்க்கணும். எந்த இடத்திலிருந்து இலத்திரன் இழக்கப்படும் அந்த பாயிண்ட பார்த்து அந்த பாயிண்டில் இருந்து இலத்திரன் நிரம்பல் நிலை, சார்பு கருவேற்றம், அது ரெண்டையும் ஆராயும். அதே மாதிரி அலுமினியம் மூன்றாம் அயனாக்கல் சக்தி என்ன பாயிண்டில் மூணாம் அயனாக்கல் சக்திக்கு இலத்திரன் இழக்கப்படும் எந்த பாயிண்ட பார்க்கணும். அப்ப இரண்டாம் அயனாக்கல் சக்தி என்ன, ஒரு இலத்திரன் இழந்த நிலையிலிருந்து இரண்டாவது இலத்திரன் இழக்கு. மூன்றாம் அயனாக்கல் சக்தி என்ன பிள்ளைகள், என்னது, இரண்டு இலத்திரன் இழக்கப்பட்ட நிலையிலிருந்து மூன்றாவது இலத்திரன் இழக்கிறது. மிக தெளிவாக விஷயத்தை நீங்க அவதானிக்கலாம். மிக தெளிவாக இருக்கு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? ரைட். ஆகவே இவ்விடத்தை சோடியத்தில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி என்றால் Na+ இருந்து இலத்திரன் இழக்க போறீங்க. Na+ இருந்து இலத்திரன் இழக்க போறீங்க. அதே மாதிரி அலுமினியத்தில் மூணாம் அயனாக்கல் சக்தி என்றால் Al2+ இருந்து இலத்திரன் இழக்க போறீங்க. அப்ப என்னென்னத்தை நீங்க பார்க்கணும். இப்ப சார்பு கருவேற்றம், இலத்திரன் நிரம்பல் நிலை, இந்த ரெண்டையும் பார்ப்போம். Na+ 11 இலத்திரனா இருந்தது 10 இலத்திரனா மாறு. அப்ப 1s2 2s2 2p6 இலத்திரன் நிரம்பல், அடுத்த சார்பு கருவேற்றம், ரெண்டையும் வச்சு முடிவெடுக்கும். Al2+ 13 இலத்திரன் 2 இழக்கப்பட்டிருக்கு. அதுவும் 1s2 2s2 2p6 இலத்திரன் நிரம்பல்ல மாற்றம் இருக்குது அங்கே இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன போறீங்க, கருவேற்றம், சார்பு கருவேற்றம். சார்பு கருவேற்றத்தை பாருங்க. சார்பு கருவேற்றம் என்பது என்ன பிள்ளைகள், சார்பு கருவேற்றம். சார்பு கருவேற்றம் என்பது புரோத்திரனுக்கும் இலத்திரனுக்கும் இடையிலான விகிதம். அதான் சார்பு கருவேற்றம். புரோத்திரனுக்கு இலத்திரனுக்கு இடையிலான விகிதம். இதுல புரோத்திரன் 11, இலத்திரன் 2 இழக்கப்பட்ட 9 பிரிச்சிங்கண்டா 1.2 20லையும் 9 2 18 2 2 போகும். 9 2 18 9 2 18 அப்படியே போகும். சரியா? அதே மாதிரி இதுலையும் சார்பு கருவேற்றம் 13 புரோத்திரன், இலத்திரன் எண்ணிக்கை 2 குறைஞ்சா 11. அப்ப 1.20 20ல 11னா 1 தான். அங்கால 9 அது 1.2 இது 1.1 9ல 1.18. ஆகவே சார்பு கருவேற்றம் அதிகரிக்குமா இருந்தா, சார்பு கருவேற்றம் என்றா ஒரு இலத்திரன் மீதான கருவின் கவர்ச்சி விசை அதிகரிக்குமாக இருந்தா, ஒரு இலத்திரன் மீதான கருவின் கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது சார்பு கருவேற்றம் தான் சொல்றது, ஒரு இலத்திரன் மீதான கருவின் கவர்ச்சி விசை. ஆகவே இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி வலிமை கூடும். கவர்ச்சி வலிமை கூடுனா அதிலிருந்து இலத்திரன் அகற்றுவதற்கு சக்தி அதிகமாக கொடுக்கப்படும். அதில் இலத்திரன் அகற்றப்படுவதற்கு சக்தி அதிகமாக கொடுக்கப்படும். ஆகவே
இந்த இடத்துல நீங்க சார்பு கருவேற்றம் கூடியது இது. ஆகவே முடிவு சோடியத்தின் 2ஆம் அயனாக்கல் சக்தியை விட அலுமினியத்தின் 3ஆம் அயனாக்கல் சக்தி கூடியது. இப்படி நீங்க முடிவெடுக்கலாம் மிக தெளிவா. அடுத்த இரண்டாவது வினா, கார்பனின் 2ஆம் அயனாக்கல் சக்தி நைதரசனின் 3ஆம் அயனாக்கல் சக்தி. இதை ஒப்பிட சொல்லுங்க. கார்பனின் 2ஆம் அயனாக்கல் சக்தி நைதரசனின் 3ஆம் அயனாக்கல் சக்தியை ஒப்பிட சொல்லியிருக்கிறது. கார்பனுக்குரிய 2ஆம் அயனாக்கல் சக்தி என்ன? C+ இருந்து ஒரு இலத்திரன் இழக்கிறது. ஒரு இலத்திரன் இழக்கப்பட்ட இடத்திலிருந்து இன்னும் ஒரு இலத்திரன் இழக்கிறது. இப்போ C+ இருந்து ஒரு இலத்திரன் இழப்போம். கார்பன் 6 அணுகள். அதே மாதிரி நைதரசன் 3ஆம் அயனாக்கல் சக்தி என்ன? 2 இலத்திரன் இழக்கப்பட்ட நிலையிலிருந்து இன்னும் ஒரு இலத்திரன் இழக்கிறது. 3ஆம் அயனாக்கல் சக்தி. 2 இழக்கப்பட்ட N2+, இதுல இருந்து இன்னும் ஒரு இலத்திரன் இழக்கிறது. சரியா? ஆகவே இவ்விடத்தை நைதரசன் அணு 7, கார்பனுக்கு பார்த்தா 1s2 2s2 5 2p1 ஒன்று இழக்கப்பட்டிருக்கா 2p1. இங்க 2 இழக்கப்பட்ட அதுவும் 5 1s2 2s2 2p1. 7ல இருந்து 2 இலத்திரன் இழக்கப்பட்ட அதுவும் வருது. சக்தி மட்டம் இதெல்லாம் இலத்திரன் நிரம்பல் சமனாக இருக்கிறது. ஆகவே சார்பு கருவேற்றத்தை பார்ப்போம். இதற்குரிய சார்பு கருவேற்றம் 6 புரோத்ரன் இலத்திரன் 5, அப்போ 1.2. அடுத்தது 7 புரோத்ரன் இலத்திரன் எண்ணிக்கை 5, பிரிச்சா 1.4. ஆகவே சார்பு கருவேற்றம் அதிகரிச்சா இலத்திரனுக்கும் கருவுக்கு இடையிலான கவர்ச்சி வலிமை அதிகரிக்கும். இதனால் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். ஆகவே கார்பனின் 2ஆம் அயனாக்கல் சக்தியை விட கூடியது நைதரசனின் 3ஆம் அயனாக்கல் சக்தி. இப்படி மிக இலகுவாக இந்த வினாக்களுக்கு நீங்க விடை அளிக்கலாம். சரியாவில்லை? அடுத்த 3வது கேள்வியை சொல்றேன் பாருங்க. 3வது கேள்வி, குளோரினின் 4ஆம் அயனாக்கல் சக்தியும் மெக்னீசியத்தின் 1ஆம் அயனாக்கல் சக்தியையும் வரிசைப்படுத்துகிறது. குளோரினுக்குரிய 4ஆம் அயனாக்கல் சக்தி, குளோரினின் 4ஆம் அயனாக்கல் சக்தி, குளோரின் 4ஆம் அயனாக்கல் சக்தியையும் மெக்னீசியத்தின் 1ஆம் அயனாக்கல் சக்தியையும் வரிசைப்படுத்துகிறது. இது எப்படி பார்ப்போம். ஓகே, அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் இது ரெண்டுக்கும் உரிய அயனாக்கல் சக்தியை வரிசைப்படுத்துறா. குளோரின் 4ஆம் அயனாக்கல் சக்தி என்றால் குளோரின் எந்த இடத்திலிருந்து இலத்திரன் இழக்கப்படும்? 3 இழக்கப்பட்ட இடத்திலிருந்து இலத்திரன் இழக்கப்படும். அதான் 4ஆம் அயனாக்கல் சக்தி. அப்ப Cl3+ இருந்து இலத்திரன் இழக்கப்படும். 17 இதுக்குரிய அணுகள். மெக்னீசியம் 1ஆம் அயனாக்கல் சக்தி என்றால் அணு நிலையிலிருந்து இலத்திரன் இழக்கப்படும். 12. 17ல 3 போனா 14. அப்ப 1s2 2s2 2p6 14 10 3s2 3p2. கார்பன் இலத்திரன் இழப்புக்கு வந்துது. சாரி, கார்பன்ல சிலிக்கன் இலத்திரன் இழப்புக்கு வருதுவா? ரைட், பாப்போம். அது மாதிரி மெக்னீசியம் 1s2 2s2 2p6 3s2. இப்ப இலத்திரன் நிலையமைப்பு அடிப்படையில் பார்த்தா அயனாக்கல் சக்தி கூடியது எதுக்கு? மேலுக்கு இருக்கிறது. ஏன்? கருவேற்றம் அதிகரிக்கிறது. நமக்கு தெரியும் இது எதுக்கு சமனான இலத்திரன் நிலைப்பு வந்திருக்கிறது? கார்பனுக்கு சமனான இலத்திரன் நிலைப்பு வந்திருக்கிறது. இது மெக்னீசியத்துக்குரிய இலத்திரன் நிலையமைப்பு. இது கார்பனுக்கு சமனான இலத்திரன் நிலையமைப்புன்னு பார்த்தா கார்பனுக்கும் சிலிக்கன். சரியா? சிலிக்கனா கார்பன் 6 தானே, சிலிக்கன். சரியா? 14 சிலிக்கன். ரைட். சிலிக்கனுக்குரிய இலத்திரன் நிலையமைப்பும் மெக்னீசியத்தின் இலத்திரன் நிலையமைப்பையும் ஒப்பிட்டா சிலிக்கனுக்கு மெக்னீசியத்துக்கு இடையில அயனாக்கல் சக்தி ஒப்புற மாதிரி தான். ஆகவே இந்த இடத்துல அதை வச்சு யோசிச்சு பார்க்கலாம். அல்லது சார்பு கருவேற்றம் இதை வச்சு முடிவெடுக்க இயலாட்டி உங்களுக்கு சார்பு கருவேற்றத்தை பாருங்க. சார்பு கருவேற்றம் பார்த்தா குளோரினுக்கு சார்பு கருவேற்றம் பிள்ளைகள் 17 புரோத்ரன், இதுல 3 இழக்கப்பட்டிருக்கு 14. அப்போ 1.30 14 2 முறை இதப்பா. அதே மாதிரி இதையும் பிரிச்சிங்கன்னா 12 12 1. ஆகவே சார்பு கருவேற்றத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அதுக்கு 1.2 இதுக்கு 1 வருது. ஆகவே இதை விட சார்பு கருவேற்றம் கூடியதாது. ஆகவே அயனாக்கல் சக்தி என்ன விளக்கம் வரும்? குளோரினின் 4ஆம் அயனாக்கல் சக்தி மெக்னீசியத்தின் 1ஆம் அயனாக்கல் சக்தியை விட கூடியது. ஓகே, ரைட்.
தெளிவாக அயனாக்கல் சக்திக்குரிய வினாக்களை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் விளக்கத்தை தந்திருக்கிறேன். இப்போ என்ன பிள்ளைகள் நீங்கள் அடுத்தது தொடர் அயனாக்கல் சக்தியில் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லித்தரணும். அடுத்த வீடியோவில் தொடர் அயனாக்கல் சக்திக்குரிய வினாக்களை எப்படி செய்கிறது என்பதை பார்ப்போம். ஓகே.